கஷ்டப்பட்டு கூண்டு ரெடி பண்ணி கோழி சேவலெல்லாம் வளர்த்தா நேற்று நைட்டு யாரோ வந்து 2 சேவல் திடீர்னு போயிட்டு இருக்கானுங்க. அதில் ஒரு சேவல் வந்து நான் வணங்குற சுடலை மாடனுக்கு வந்து நேர்ந்து விட்ட சேவல் அது. பார்த்தா சேவலே திடீர்னு போயிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் பண்ண பாவத்தை அவன் அனுபவிச்சே தருவான். நான் வணங்குற தெய்வம் அவனை சும்மா விடாது தான் நம்புகிறேன். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. அதுவும் எனக்கு சுடலை மாடன் நான் ஆசையாக வளர்த்தேன். சுடலை மாடனுக்கு அவ்வளோ பிரியமாக காவல் நிற்கிற எல்லையில், சுடலை மாடன் காவல் நிற்கிற எல்லையில் இந்தமாரி ஒரு தப்பு நடந்திருக்கு. அதுவும் சுடலை மாடன் அமைதியாக இருந்திருக்காரு. பார்க்கலாம் சுடலை மாடனோட சக்தி என்னன்னு தெரிஞ்சிடும். சுடை ஆண்டவனோட ஆட்டம் ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் திருநவனுக்கு என்ன நடக்குதுன்ட்டு. சுடலை ஆண்டவா, நான் வேறு சேவலை அதான் பிடிச்சின்னு வந்து அப்புறமா இருக்கணும். அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். நீ தப்பு பண்ணோன்னா நீ தண்டிச்சே ஆகணும். அது உன் பொறுப்பு. ஏன்னா அது உன்னோட பாதுகாப்பில் இருந்த எல்லையில் திருடு போயிருக்குன்னா நீ தாங்க காவல்காரனாக நின்ன, நீ தாங்க வீரனா சோழனா நின்ன, நீ தான் தப்புக்கு தண்டனை